நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவில் உள்ளது. இங்கு காணிக்கை பணம் திருடப்படுவதாக திருச்செங்கோடு சீதாராம் பாளையத்தை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஸ்வரனிடம் புகார் அளித்தார். இதையடுத்து அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவில் இணை ஆணையர் ரத்தினவேல் பாண்டியன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலுக்கு சென்று அந்த உண்டியலை ஆய்வு செய்தனர். நவீன பாதுகாப்பு வசதிகள் கொண்ட அந்த உண்டியலில் போடப்பட்ட 2 பூட்டுகளும் அப்படியே இருந்தது. பூட்டுகளுக்கு 2 சாவிகள் எனவும் ஒன்று இணை ஆணையரிடமும் மற்றொரு சாவி மாவட்ட அதிகாரியிடமும் இருக்கும் என்றும் அறநிலையத்துறையினர் விளக்கம் அளித்தனர். அந்த உண்டியலின் பூட்டுகள் திறந்ததற்கான அடையாளமோ உடைக்கப்பட்டதற்கான அடையாளமோ எதுவும் இல்லை. இந்து சமய அறநிலையத்துறையின் முத்திரையும் அப்படியே இருந்தது. காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை பரிசோதித்து பார்த்தபோது கடந்த 17ஆம் தேதி மாலை 6:40 மணிக்கு ஒருவர் கண்காணிப்பு கேமரா மீது துணி போட்டு மூடியது தெரியவந்தது. இதையடுத்து கேமராவை துணியால் மூடிவிட்டு உண்டியலில் பணம் திருடப்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணையை முன்னெடுத்தது காவல்துறை. சிசிடிவி கேமராவை மூட பயன்படுத்தப்பட்ட துணி கோவில் குருக்கள் இடுப்பில் கட்டும் துண்டு என்பதை கண்டறிந்த காவல்துறையினர் கோவில் பரம்பரை குருக்களான ஞானமணியையும் அவருடைய மகன் முல்லை வனநாதனையும் பிடித்து விசாரித்தபோது உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. முல்லை வனநாதன் இடுப்பில் அணிந்திருக்கும் துண்டை எடுத்து கண்காணிப்பு கேமராவை மூடுவதையும் ஞானமணி குச்சியில் பசையை தடவி உண்டியலுக்குள் விட்டு பணத்தை ஒட்ட வைத்து திருடுவதையும் இவ்வாறாக இவர்கள் தினமும் பல ஆயிரம் ரூபாய் வரை திருடிச் சென்றதும் தெரியவந்தது. குருக்கள் ஞானமணி சொந்தமாக வீடு கட்டுவதற்காக 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அதற்காக மாத தவணையாக 40,000 ரூபாய் கட்ட வேண்டியிருந்துள்ளது. ஆனால் கோவிலில் கிடைக்கின்ற வருமானம் போதாததால் உண்டியலில் திருடியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களது வீட்டில் சோதனை நடத்தி 56,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். கோவில் உண்டியல் பணத்தில் 3 லட்சம் ரூபாய் வரை அவர்கள் இருவரும் திருடியிருக்கலாம் என்றும் கோவில் பணியாளர்கள் உடந்தையாக செயல்பட்டார்களா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை பாதுகாத்து இறைவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய குருக்களே நூதன முறையில் கை தேர்ந்த திருடனை போல களவாடி இருப்பது பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக திருச்செங்கோடு செய்தியாளர் மாதேஸ்வரன் மற்றும் வேல்ராஜ்.